ஹாய், இந்த வீடியோவில் வந்து உருளை பட்டாணி குருமா எப்படி ஈஸியாக அண்ட் சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு மட்டும்தான் நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலா பொருளும் ஆட் பண்ண போகிறதில்ல. சோம்பு போட்டாலே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே அந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்போ வந்து நல்லா மசாலா வந்து பிடிக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு பட்டாணியையும் மசாலாவையும் நல்லா வேக விடுங்க. நான் வந்து இந்த மசாலா வந்து இடியாப்பத்துக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இடியாப்பத்து தனியாக நான் வேக வச்சுக்கிட்டேன். அந்த மசாலாவுக்கு வந்து தேங்காய், 4 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றிட்டு நல்லா அந்த குருமா வந்து கொதிக்க விடுங்க. குருமா கொதிச்சக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதிக மசாலா சேர்க்க வேண்டாங்கிறவங்க இந்த